மகாபாரத போர்ல கௌரவர்கள் 100 பேரும் இறந்துட்டதால அவங்களோட தாய் தந்தையர் கடுமையான சோகத்துல இருந்தாங்க. கௌரவர்களோட இறப்புக்கு காரணம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு கௌரவர்களோட தாயான காந்தாரி நினைச்சாங்க. அதனால அவங்க கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. அது என்னன்னா, தன்னோட வம்சமே அழிஞ்ச மாதிரி துவாரகையில உள்ள மக்கள் எல்லாருமே அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறது தான். இந்த சாபத்தை கிருஷ்ணரும் ஏத்துக்கிறாரு. போருக்கு அப்புறம் பாண்டவர்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. கிருஷ்ணருக்கும் குழந்தைகள்லாம் கூட பிறந்துச்சு. அப்படியே வருடங்கள் பல நகர்ந்து போனது. ஒரு கட்டத்துல துவாரகையில உள்ள மக்கள் எல்லாருமே நல்லொழுக்கத்துல இருந்து தவறி தரிகட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. மது மாதுன்னு எல்லா கெட்ட விஷயங்கள்லயும் ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க. தாய் தந்தை மனைவி மகள் இப்படி எந்த உறவையுமே பார்க்காம கண்மூடித்தனமா தாக்கிக்கிட்டாங்க. மக்களோட இந்த கண்மூடி தாக்குதலுக்கு பின்னாடி ஒரு முனிவரோட சாபமும் இருந்தது. ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமே இறந்து போக காந்தாரியோட சாபமும் நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்ல கிருஷ்ணரோட அண்ணனான பலராமனும் இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு இந்த உலகத்துல தன்னோட பணி முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச கிருஷ்ணர் ஒரு காட்டுக்கு போயிட்டு தன்னோட ஐம்புலன்களையும் அடக்கி யோக நித்திரையில இருக்காரு. அப்போ ஜரன் அப்படிங்கிற வீரன் ஒரு விலங்குக்கு குறி வச்சு அம்பு விடுறான். ஆனா கூரிய முனைவுடைய அந்த அம்பு கண்ணனோட இந்த உலக வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வந்துருது. இதற்கிடையில துவாரகையில நடக்கிற கலவரம் பத்தி அர்ஜுனனுக்கு ஒரு தகவல் போகுது. அதை கேட்ட அர்ஜுனன் உடனே துவாரகைக்கு புறப்பட்டு வரான். வந்து பார்த்தா துவாரகைய மயான பூமியா இருக்கு. கண்ணன் இறந்து போன தகவலும் அவனுக்கு கிடைக்குது. அதை கேட்டு அர்ஜுனன் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகிறான். அதன் பிறகு கண்ணனோட இறந்த உடலை தேடி அர்ஜுனன் புறப்படுறான். ஒரு வழியா இறந்த உடலை கண்டுபிடிச்சு அதற்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறான். கிருஷ்ணரோட இறப்புக்கு அப்புறம் பாண்டவர்கள் என்ன ஆனாங்க, அவங்களோட நிலை எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.